திருமாவளவன்லாம் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். அவர் தேவையில்லாததெல்லாம் விமர்சனம் பண்ணும்போது அந்த விமர்சனத்தை அவர் எப்படி ஏற்றுக்குவார்? திருமாவளவனுடைய கேரக்டர் அவருடைய பலம் என்பது அவருக்கு தெரியும். அதிகப்படியான பேச்சா தோணும். அவர் நிறைய பேசியிருக்காரு, நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. அம்பேத்கரை பற்றி சொல்ல சொன்னால் அவருக்கு ஒரு பல நாள் மேடை போட்டு பல நாள் பேசுவார். அந்த அளவுக்கான அறிவும் அவர் இருக்கு. அவர் ப்ரெஷர்னாலலாம் இங்கே வராமல் இல்லை. இப்போ அவர் சப்போஸ் வந்திருந்தாலுமே என்ன பேசியிருப்பாங்கன்னா, அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் திருமாவளவனும் விஜய் அவர்களும் கூட்டணி பேசினார்கள்னா தலைப்பு வந்திருக்குமே ஒழிய சாதாரணமாக அவங்களுக்கு வந்திருக்காது. அந்த நூல் வெளியிடுறதுக்கான ஒரு ரீசனே இல்லாமல் போயிடும். இன்னைக்கு ஒரு விஜய் அவர்கள் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுக்கே வர முடியலன்னு சொல்லி திருமாவை சாடுறதோ அது நாகரிகமான செயல் அல்ல. திருமாவுக்கும் அவருக்கும் கடல் கடந்த நீளங்கள் இருக்கிறது. அவர் அடித்தளத்திலிருந்து மக்களுடைய புரட்சிகர வழியில் வந்தவர் திருமா. இவர் சினிமா நடித்து வந்தவர் விஜய் அவர்கள். விஜய் சொன்னது கரெக்டு தான். அவர் மனசு இங்கே தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த நூல் மேலே தான் மனசு இருந்துமே ஒழிய விஜய் வந்துட்டாரு நம்ம போல அந்த மாதிரிலாம் அவருக்கு ஒன்றும் ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்க மாட்டார். அதுக்கான அறிக்கையை அவர் நேற்று விமான நிலையத்தில் பேட்டி கொடுத்துருக்காரு.